ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கந்தன் அருளால் அனைவரும் நலமுடன் எப்பொழுதும் நோயற்ற வாழ்வோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அது கந்தன் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், நான் அன்றைக்கே சொன்னேன், ரொம்ப நாள் கழித்து நான் ரொம்ப நாள் வரவே இல்லை, யூடியூப்குள்ளேயும் வரல, ஷார்ட்ஸ் எதுவுமே போடலை, இடையில மட்டும்தான். அப்புறமா கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்தேன். எப்படின்னா, நம்மளோட அந்த கஷ்ட நேரத்தில் நம்மளுக்கு உண்மையிலே அந்த முருகன் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக உதவி செய்வாருங்கிறத நான் ஒவ்வொரு முறையும் என் வாழ்க்கையில் உணர்ந்துட்டுருக்கேன். என்ன அது மேஜராக எனக்கு ஏதாவது நடக்க இருந்துச்சா என்னன்னா எனக்கு தெரியாது. கடவுள் வந்து என்னை கைவிடலை, காப்பாற்றிட்டாருன்னு தான் நான் சொல்லணும். நல்லாவே வந்து ஸ்டோன் ஆப்ரேஷன் முடிஞ்சு ரெக்கவர் ஆகிட்டே இருக்கேன். ஏன்னா அந்த பெயின்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அது வந்து சடனாக நம்மளால் எல்லாத்தையுமே பண்ணிட முடியாது இல்லையா. ஹெல்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெக்கவர் ஆகிக்கும். அதில் இப்போ ஓரளவு முன்னேற்றம் எனக்கு இருக்குது. ஸ்டோன் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வந்து நிறைய தண்ணி குடிங்க. அதோடு வந்து மெயினாக வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முக்கால்வாசி நாட்டு மருந்தை வந்து நம்மளுக்கு ஸ்டோனு சின்னதாக இருக்கும்போதே பெயின் வந்துடுச்சு அப்படின்னாலே நம்ம அதை க்யூர் பண்ணிக்கணும். நான் வந்து எனக்கு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ப்ராப்ளம் இருந்து நல்லாவே க்யூர் ஆனேன். நாட்டு மருந்தை சாப்பிட்டு ஸ்டோனே வெளில வந்துச்சு. நாட்டு மருந்துனா நம்ம வந்து ஹோமியோபதி அப்படியெல்லாம் நான் போகல. நாட்டு மருந்துங்கிறது நெரிஞ்சில் பொடியும் சிறுகன் பீலையும், அதை வந்து பூலாம்பூன்னு நம்ம சொல்லுவோம், அந்த 2 பொடியையும் தான் நான் மிக்ஸ் பண்ணி எனக்கு வந்து டாக்டர் கொடுத்தாங்க. அதை தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது எப்படின்னா, டெய்லியுமே 1 ஸ்பூன் தண்ணியில் நம்ம எடுத்துக்கணும். அப்படி நான் குடிச்சிட்டு ரெகுலராக வரும்போது எனக்கு ஸ்டோன் வந்து கரைஞ்சி வெளில வந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டோன் வந்து கிட்னிலேருந்து வெளில வந்துடுச்சு. எப்படின்னா டியூப்பில் வந்து ஸ்டக் ஆகிடுச்சு. 9.5 mm இருந்ததில் அது இருக்க இருக்க நம்ம வந்து அதை எப்படின்னா நல்ல ஹோல் போய் அந்த ஃபுல்லாகவே இப்படி திரும்பி அடைச்சதுனால நம்மளுக்கு சரியான தண்ணி உடம்புலேருந்து வெளியில் போகலை. அப்படிங்கிறப்ப அது நம்ம அலட்சியப்படுத்தினோன்னா லங்ஸ்லேயோ இல்லை ஹார்ட்லேயோ எங்கேயோ கோத்துடும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் நம்ம வந்து உடனே அதை வந்து நான் சர்ஜரிக்கு ஓகே பண்ணேன். இல்லைன்னா நாட்டு மருந்தில் கிட்னிக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஒரு 1.5 மாதம் ஆனால் நம்ம கஷ்டப்படணும். நாட்டு மருந்தில் ஸ்லோவாக தான் கரையும். உடனே நம்மளுக்கு க்யூர் ஆகணுன்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் மெடிசன் தான் போகணும். அதுவுமே நம்மளுக்கு கிடைச்ச டாக்டருமே ஒரு நல்ல டாக்டர். அதனால வந்து ரொம்ப எந்த வித இதுவும் இல்லாமல் ஆனால் பண்ணிவிட்டு அதில் ஸ்டெண்ட் வச்சுட்டு அது நம்ம ரெக்கவர் ஆக ஒரு 15 days நம்ம வந்து, ஆனால் 1 week வந்து என்னால் அந்த சொல்ல முடியாத ஒரு வலியை வந்து நான் அனுபவித்தேன். அதுவும் தலைவலிங்கிறது என்னால் தாங்கிக்கவே முடியல. அது வந்து இன்ன வரைக்குமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த தலைவலி வந்துடுது. அந்த மைக்ரேஷன் அந்த தலைவலி வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி வந்து நான் ரெகுலராகவே இப்போ வந்து எப்படின்னா அப்போயுமே நிறைய தான் குடிப்பேன். அதை விட இன்னும் ஒரு 2 லிட்டர் இப்போ எக்ஸ்ட்ரா தான் குடிச்சிட்ருக்கேன். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், கடவுள் வந்து நம்மளை எவ்வளோ தான் கஷ்டப்படுத்தினாலும் அந்த கஷ்டத்துலேயும் நமக்கு ஒரு நன்மை நடக்குங்கிறது எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெயினோட ஹாஸ்பிட்டல் போனேன். சிடி எடுத்தேன். சிட்டியில் எனக்கு கல் இருக்குது, அது டியூப்பில் இறங்கிடுச்சு, இவ்வளோ எம்எம்ங்கிற ரிசல்ட்டெல்லாம் வந்துருச்சு. மெடிசன் 1 week சார் கொடுத்தாங்க. நான் வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு நைட்டு பார்த்திங்கன்னா பகல் முழுக்க நம்மளுக்கு வந்து யூரின் பாஸ் ஆகிறது வந்து கொஞ்சம் ஓரளவு கம்மியாக தான் இருந்தது. நைட்டில் பார்த்தா அதிகமாக இருந்துச்சு. திரும்ப பார்த்தா ஆனால் என்னோடய வெயிட் மட்டும் கெயின் ஆகிட்டே இருந்தது. அந்த நீர் சேர சேர என்னோடய உடம்புல வந்து வெயிட் கெயின் ஆணுச்சு. நான் அதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம 2 days பொறுத்தோம், போய் நாட்டு மருந்து வாங்கி சாப்பிடணும்னு அப்படியும் போனேன். திரும்ப வந்து இல்லை நம்ம வந்து ஒரு சரியான முடிவு எடுக்கணும், இது சைஸு பெருசாக இருக்கனால இந்த ஒரு தடவை நம்ம பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கேட்டுட்டவங்கள்ட்ட போயிட்டேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். அந்த டாக்டர் ஃபஸ்ட்டே போனேன் இல்லையா, அவரை பார்க்க போனப்போ உள்ளே யார் இருந்தாங்கன்னா நிறைய முருகன் இருந்தார். அப்போ தான் நினச்சேன், ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்மளை இங்கே கொண்டு வந்து விட்டுட்டாரு, நம்ம இதை பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் போகிறேன். அன்றைக்கும் அட்மிட் ஆகும்போது அழுதுகிட்டே தான் அட்மிட் ஆனேன். என்னோடய சிந்தனை ஒன்று வந்து ஹஸ்பண்ட் வெளில இருந்தாங்க, இன்னொன்று என் குழந்த வந்து எப்படின்னா நம்ம நம்மளுக்கு இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா நம்ம சர்ஜரிக்கு அப்புறம் நம்ம பாப்பா வந்து கிட்ட போய் நம்ம எழுந்திரிச்சு ரெக்கவர் ஆக லேட் ஆகும். அவளோட ஸ்கூல் ஸ்பாயில் ஆகுது. இன்னும் நான் அவளை தொட முடியல. ஸ்கூலெல்லாம் அப்புறம் அவள் வந்து என் கூடவே இருந்ததுனால அவளை தொட்டு நம்ம வந்து ரொம்ப கிட்ட நெருக்கமாலாம் வச்சுக்க முடியாதுங்கிற ஃபீலிங்கே எனக்கு அதிகமாக இருந்துச்சு.
நான் அவளை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கண்ணு கலங்கிட்டே இருக்கும். ஏன்னா அவள் என் கூடவே இருந்ததுனால எனக்கு வந்து வேற யாருக்கிட்டையும் நான் விட்டும் இது பண்ணலையா. ஆனால் அது ஒரு மாதிரி மனசு இன்னும் ஒரு நெருடலாகவே இருந்துச்சு. ஆனால் ஒரு கிரேட் என்னன்னா நம்ம அதுலேருந்து வெளில வந்துட்டோம். அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமுமே நமக்கு நடக்கும்போது நம்ம அதுலேயே மூழ்கி போயிடக்கூடாது. கஷ்டம் வந்தாலும் அதுலேருந்து நம்ம வெளில வரக்கூடிய சூழலையும் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்படி தான் என்னையே நான் ஹெல்த்து முடியலனாலும் பரவாயில்ல, நம்ம ரெக்கவர் பண்ணணும், நம்ம உடம்ப நம்ம சரிப்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சேன். இது வந்து முக்கால்வாசி பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு பெயின் இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிறுகன் பீலையும் சிறுநெரிஞ்சில் இல்லை பெருநெரிஞ்சில் பொடி வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கி அது ரெண்டுத்தையும் சம பங்கு 50-50ன்னு வாங்கி மிக்ஸ் பண்ணி காலையில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வெறும் வயிற்றில் குடிங்க. கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கும், அவ்வளோதான். அதனால எந்த வித சைடு எஃபெக்டும் நமக்கு இல்லை. அது கண்டிப்பாக நல்ல ஒரு யூசேஜ். அப்புறம் எனக்கு டாக்டர் கொடுத்த டயட்லேயுமே என்ன கொடுத்தாங்கன்னா, சிட்ரஸ் ஃபுட்டை வந்து, அதாவது சிட்ரஸ் வந்து டெய்லியுமே நம்ம ஃபுட்டில் ஆட் ஆகுற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தக்காளி வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் வந்து தக்காளி அதிகமாகவே சாப்பிடுவேன். அதுதான் என்னவோ அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் நான் தண்டு பகுதியெல்லாம் எடுத்து போட்டு தான் சாப்பிடுவேன். அது ஓரளவு இப்போ கம்மி பண்ணிட்டேன். பாலும் நிறைய குடிக்கிற ஆள் இல்லை நான். பாலும் சாப்பிட்றதே நான் கொஞ்ச காலம் நிறுத்தியே வச்சுட்டேன். காஃபி டீலாம் இப்போ திரும்பவும் காஃபி டீ நம்ம வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த முடிவுக்கே வந்துட்டேன். பால் மட்டும் ஒரு அரை கிளாஸ். ஏன்னா அந்த நம்மளுக்கு ஏதோ ஒன்று கம்மியாக இருக்குது, B1 ஏதோ ஒன்று கம்மியாக இருக்குது. அதில் வந்து கையெல்லாம் கொஞ்சம் மரத்து போய் ஒரு பக்கமாகவே இருந்ததில் எனக்கு இந்த லெஃப்ட் சைடு வந்து பண்ணியிருந்ததுனால இந்த ஒரு பக்கம் படுத்தே இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக அது கொஞ்சம் சிரமப்பட்டுட்டேன். அதனால் உங்களுக்கு சொல்கிறதும் அதே அட்வைஸ் தான். எல்லோரும் வந்து நம்ம ஹெல்த்தை வந்து நம்ம பார்த்துக்கணும். நம்ம இல்லைன்னா கஷ்டப்பட போகிறது நம்ம குழந்தைங்க தான். அதை வந்து நம்ம மெயினாக மனசில் எடுத்துகிட்டு நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம ஹெல்த்தை நல்லா பார்த்துக்குங்க. வீட்டில் உள்ள லேடிஸாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஹெல்த் மேலே அக்கறை வச்சு நிறைய தண்ணி, நிறைய நல்ல ஃபுட்டு, நிறைய பழம். நம்ம வந்து நான்வெஜ்ஜை வந்து ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக சாப்பிடவே வேணாம்லாம் இல்லை, கொஞ்சமாக எடுத்துங்க. அதுமாரி காய்கறி நிறைய ஆட் பண்ணிங்க. அப்புறம் சொல்லப்போனால் இப்போ உள்ள பொருளே வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் செயற்கை தான். இயற்கையாக வந்து நாட்டு காய்கறிகள்லாம் கொஞ்சம் நம்மளே விளைவிச்சு சாப்பிட்ற அளவுக்கு பாருங்கள். நம்ம சிட்டியில் உள்ளவங்களுக்கு கிடைக்காது. இருந்தாலும் வாழ்க்கையை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு கண்டிப்பாக நம்மளையே நம்ம கொஞ்சம் நல்லா டேக்கர் பண்ணோன்னா லைஃப்பை நல்லாவே நம்ம எடுத்துகிட்டு போகலாம். நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த பழக்கத்தை கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. சின்ன குழந்தைங்க நிறைய தண்ணி குடிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு குடிக்க வைங்க. அவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஒன்றே ஒன்று நான் கற்றுக்கிட்டேன், எங்கே போனாலும் பாத்ரூம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நீ மைண்டில் எடுத்துக்காத. கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த டைமிங் எங்கே அப்படிங்கிறத யோசிக்காமல் நம்ம வந்து நம்மளோட எப்படின்னா நம்ம யூரின் போகணுன்னா போயிடணும். அதே மாதிரி நம்மளோட எந்த கழிவுகளையும் நம்ம உடம்புல நம்ம சேர்த்து வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். இதே மாதிரி வந்து எங்கே லாங் ட்ராவல் போனாலும் நிறைய தண்ணி குடிக்கணும், அதிகமாக ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும். அது வந்து நம்ம வந்து எங்கே போனாலும் க்ளீனிங் வந்து நம்ம வீடு மாதிரியே இருக்குங்கிற அந்த ஃபீலை கொண்டு வரக்கூடாதுங்கிறத நான் நல்லா தெளிவாக புரிஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் உங்களுக்கும் சொல்கிறேன். இப்போ பரவாயில்ல, ஓரளவு ரெக்கவர் ஆகியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகணும். அதுக்கு நம்ம பாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தயார்படுத்திக்கும். பரவாயில்ல. அப்புறம் எல்லாருக்கும் ஒரு பெரிய எப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் இல்லையா, ஒரு பிக் மீட்டிங் தான் சொல்லணும். எல்லோரும் நல்லா சேஃபாக செக்யூர்டாக பத்திரமா இருங்க. தேங்க்யூ.